என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசை இரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோட்ல திரும்ப அரசியல் தான் பேச போறோம். ஏன்னா பங்குச்சந்தையை பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, கண்டென்ட் எதுவும் கிடையாது. ஆனால் அரசியலில் நிறைய கண்டென்ட் இருக்கு. முக்கியமாக இந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை பத்தி நானும் சில சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர் பேசுனதுல எந்த தவறுமே இல்லை. அவர் பேசுனது தவறு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லலை. நான் சொல்றது பிஜேபி ஆட்கள் உட்பட, பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ரங்கராஜ் பாண்டே அந்த மாதிரி ஆளுங்களாமே கூட அவர் பேசுனதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அது தப்புன்னு யாரு மனசுலயுமே படாத பட்சத்துல அவர் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவரே விரும்பி வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவரே வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு வரேன்னு சொன்னா கூட, ஏன்பா நீ என்னப்பா தப்பு பண்ண? நீ தப்பே பண்ணலையே, நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தானே, சரியான விஷயத்த தானே சொல்லியிருக்கிற, அது எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர அவங்கள வர சொல்லியிருக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா எதிர்கட்சிகள், இவர் வந்து மன்னிப்பு கேட்கும்படி இவர் மிரட்டப்பட்டார், இல்லைன்னா இவருடைய கடைகளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும், அவர் வந்து ஒரு கடையில் வந்து கார் பார்க்கிங் சரியில்லை அப்படின்னு எதையாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க, முக்கியமா ரங்கராஜ் பாண்டேவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாரு, நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள? ஒரு சின்ன ஜோக் சொல்றேன் பாருங்க. ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 100 ஆண்கள் கலந்துக்கிறாங்க. இதுல யார் யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்தவங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, பொண்டாட்டிக்கு பயப்படாதவங்களாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னாங்க. ஒரு 99 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. 99 பேர் வந்து பொண்டாட்டிக்கு பயந்தவங்க. ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம் நிற்கிறாரு, பொண்டாட்டிக்கு பயப்படலன்ட்டு. அப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம். சார் எப்படி சார், நாங்கள் எல்லாருமே பொண்டாட்டிக்கு பயப்படுறோம், நீங்கள் ஒருத்தர் மட்டும் எப்படி சார் பொண்டாட்டிக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், என் பொண்டாட்டிக்கு உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குது, இந்த மாதிரி ஏடாகூடமா இவனுக்கு கேள்வி கேட்பானுங்க, அப்படி கேள்வி கேட்டானுங்கன்னா நீங்க அந்த பக்கம் போய் நின்று என் மானத்தை வாங்கிடாதீங்க, நீங்க இந்த பக்கம் நின்று நில்லுங்க அப்படின்னு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவேன்னா, நீங்க வேணா அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை கேளுங்க, நாங்க மிரட்டணுமா அப்படின்னு. மிரட்டினவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு பண்ணி இது வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு இடி வரும், இன்கம் டேக்ஸ் வரும், சிபிஐ வரும், எல்லாம் வரும்னு சொல்லி தான் மிரட்டி இருப்பாங்க. அவர் சொல்ல முடியுமா? ரங்கராஜ் பாண்டே என்ன கேட்குறாரு, ப்ரூஃப் இருக்குதா, ப்ரூஃப் பண்ணுங்க. ஏங்க நான் கேட்குறேன், எந்த ப்ரூஃப் வச்சுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தீங்க? எந்த ப்ரூஃபும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஆளுங்கட்சி நினச்சாக்க எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் ஒருத்தர் வருஷக்கணக்கில் கூட ஜெயிலில் வைப்பீங்க. உங்களுக்கு மட்டும் எல்லாரும் ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு செஞ்சது தப்புனே ஒத்துப்பீங்க. இதெல்லாம் ஆளுங்கட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய ஆணவமாக தான் பொதுமக்கள் பார்ப்பாங்களே தவிர இது வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயமா பார்க்க மாட்டாங்க. இதை வந்து முதல்ல வந்து பிஜேபி புரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, அவர் வந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, அதை வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இல்லைங்களா? முதல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பாருங்க. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த கோவை தொகுதியில் இல்லைங்களா, ஒரு அண்ணாமலையாலேயே ஜெயிக்க முடியல. அண்ணாமலை அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு பிஜேபியில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற அவராலேயே வந்து அந்த கோவை தொகுதியில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல. அப்படின்னா ஒரு பிஜேபிக்கு எதிரான சென்டிமெண்ட்டு அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அப்ப ஏற்கனவே உங்க தொகுதியில உங்களுக்கு ஒரு ஆதரவான அலை கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, நீங்க எப்படி உங்க தொகுதியில இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு மாபெரும் மனிதரை இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா மக்கள் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே வந்து என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ரஜினிகாந்த் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தார். அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னு சொன்னால், ரஜினிகாந்த் வந்து ஒரு தனி மனிதர் கிடையாது. அவர் ஒரு தனி மனிதராக இருந்திருந்தால் அவர் யார் காலில் விழுந்தாலும் அதை பற்றி இங்கே கேள்வி கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார். எங்களுடைய சூப்பர் ஸ்டார் போய் ஒருத்தர் காலில் விழுறான்னா அது நாங்களே போய் காலில் விழுற மாதிரி. அப்படிதான் அந்த ரசிகர்கள் எடுத்துப்பாங்க இல்லைங்களா? இல்லை அவர் வந்து யோகி, அவர் வந்து ஒரு சாமியார், அவர் காலில் விழுந்தா என்ன தப்பு, அந்த ஆர்குமெண்ட்லாம் பேசலாம். ஆனால் கேள்வி என்ன வருதுன்னா,
எத்தனை சாமியார் காலில் நீங்கள் விழுந்துருக்கிறீங்க? நீங்கள் 10 சாமியார் காலில் விழுந்துட்டு 11வது சாமியாராக நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்துருந்தா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் எந்த சாமியார் காலிலே விழுந்தது ஃபோட்டோவாக வெளியே வரல. அப்போ யோகி ஆதித்யநாத் காலில் மட்டும் விழுது மட்டும் ஃபோட்டோவாக வெளியே வருதுன்னாக்கால் அப்போ என்ன அர்த்தம்? அப்போது அவர் வந்து ஒரு பியூர் சாமியாராக இருந்திருந்தால் இந்த கேள்வி கேட்கப்படாது. ஏன்னா அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி, அவர் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ. அப்படிங்கும் போது அவர் வந்து பாதி அரசியல்வாதி பாதி சுவாமிஜி அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவர் வந்து அந்த இதில் விழுந்தது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ உண்மையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் ரஜினிக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரஜினியை பற்றி சம்மந்தப்பட்டது கிடையாது, இது பிஜேபி சம்மந்தப்பட்டது. இந்த பக்கம் வந்துடும். இப்போ என்னன்னா வந்து ஒரு தொழிலதிபரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னா இவங்க வந்து அந்த ஒரு மனிதரை வைக்கல, அந்த என்டையர் பிஸ்னஸ் கம்யூனிட்டியே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த கம்யூனிட்டி வந்து பார்ப்பாங்க. முக்கியமாக வந்து இது கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்குது. அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து திமுகவுக்கு கடந்த எலெக்ஷனில் கொஞ்சம் செல்வாக்கு கம்மியாக இருந்தது, அதிமுகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு கூட இருந்தது. பிஜேபி அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் ஓரளவு நல்லா வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியினால அது வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து அந்த திமுகவும் அதிமுகவும் எப்படி அரசியல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அதை பார்த்து வந்து மற்ற கட்சிகள் கற்றுக்கணும், குறிப்பாக பிஜேபி கற்றுக்கணும். அந்த காலத்துலலாம் அறிஞர் அண்ணா ஒவ்வொரு ஊருக்கும் போய் பேசுவார். ஒரு ஊருக்கும் போவார். அந்த ஊரில் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவார் ஒருத்தர். ஒரு உதாரணத்துக்கு என்னோட கிராமத்தில் நான் தான் ஏற்பாடு பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ அவர் வருவார், வந்து என்னை பற்றி ஆகாப்போன்னு புகழ்ந்து பேசுவார். ஊரில் இருக்கிற மக்களுக்கே அதான் நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் ஒருத்தங்கன்னா இவ்வளோ பெரிய ஆள் நமக்கே தெரியாமல் போச்சே அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவார், ஒரு என்னை வந்து ஒரு பெரிய டையார்ட் ஃபேனாக மாற்றி விட்டுருவார். அப்புறம் மக்கள் மத்தியில் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு 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 சிறிய தலைவனாக உருவாக்கிடுவார். அப்போது அதுக்கு அடுத்தது நான் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் ஏன் சொல் பேச்சை கேட்பாங்க, நான் அண்ணாவோட சொல் பேச்சை கேட்பேன். இப்படி தான் இந்த கட்சியை வந்து வளர்த்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஓட்டையுமே வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்த நிகழ்ச்சி, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு சென்னையில், அவர் ஒரு பெரும் செல்வந்தர், அவர் ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆட்டோ நிற்குது. அந்த ஆட்டோ ஸ்டாண்டு அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டால் என்ன பண்ணாங்க, உடனே கலைஞர் ஆட்டோ ஸ்டாண்டு, ஸ்டாலின் ஆட்டோ ஸ்டாண்டு அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. அப்போ தான் வந்து அந்த ஓனர்லாம் வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், உடனடியாக வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஸோ போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த போலீஸ்லேருந்து அவங்க வந்து விசாரிக்கும் போது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆட்டோக்காரங்களாம் அந்த 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 தொகுதியில் இருக்கிற அந்த கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே கவுன்சிலர் வந்துட்டார். இந்த பணக்காரரை பார்த்து, சார் ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிங்க ஐயா, அவங்க பாருங்க அவங்க ஒரு 5 ஆட்டோ இருக்கிறாங்க, ஒரு வீட்லையும் 4 ஓட்டு இருக்குது, எங்களுக்கு 20 ஓட்டு போயிடும் அவங்களை காலி பண்ணோம்னாக்கா, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு இந்த 5 ஆட்டோனால ஏதாவது ஒரு தொந்தரவு வந்ததுன்னா நான் என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஐயா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பேசி உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பணக்காரருடைய ஓட்டை அவங்களுக்கு வேணும், அந்த 5 ஆட்டோக்காரனுடைய ஓட்டை வேணும். ஸோ யாருடைய ஒரு ஓட்டை கூட அவங்க வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது. அந்த குறிப்பாக நீங்கள் ஒரு தனி மனிதரை அவமானப்படுத்தலாம், ஒரு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் அவமானப்படுத்துங்கன்னா அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியை நீங்கள் எதிர்த்துக்கிறீங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த இதுக்கு வரல, அவர் வந்து அந்த ஹோட்டல் சங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த சங்கத்துக்கு அவர் தலைவரோ ஏதோ ஒன்று இருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இப்போ ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டியினால அதிகபட்சமாக பாதிக்கப்பட்ட நகரம் எது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கோயம்புத்தூர் தான் இல்லைங்களா. அப்புறம் நிறைய செய்திகள்லாம் வருது, ஏதோ ஒரு கம்பெனி வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் கொண்டு வரலான்னாக்கா அதை கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா நாங்கள் சப்சிடிலாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் குஜராத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதா. ஸோ நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து ஆல்ரெடி வந்து பிஜேபிக்கு எதிராக கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த பிஜேபியினுடைய ஜிஎஸ்டி கொள்கைகளால் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்ட
ஒரு நகரமும் கோயம்புத்தூர் நகரமாக இருக்குது. அதையும் மீறி வானதி சீனிவாசன் அங்கே ஜெயிச்சிருந்தாங்க. அது வந்து கூட்டணியோட அந்த பலத்தினால தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்த்துருவோம். ஒன்று நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் பற்றி யாரும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அவங்களும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அவங்க நாளைக்கு பின்னைக்கு மக்களை நேரடியாக சந்திக்க போகிறது கிடையாது. மோடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ என்ன அதை பற்றி யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு யாரை பற்றி கவலையும் கிடையாது. அதனால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். யாரை வேணாலும் மிரட்டலாம், யாரை வேணாலும் எங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லலாம். அவங்க எது வேணாலும் செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க. என்ன வேறு வழி கிடையாது. இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பிஜேபி ஆதரவாளர், அவர் என்கிட்ட சொன்னார், இந்த சீனிவாசன் நாய் தான் போய் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவர் நாய் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நாய் கூட வேட்டை நாய்க்கு பயந்து தான் ஆகணும். அந்த இடியும் இன்கம் டேக்ஸும் சிபிஐயும் வேட்டை நாயாக வச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ இவர் நாய் தான், ஆனால் ஒரு வேட்டை நாய்க்கு இவர் பயந்து தான் ஆகணும். அதனால் நான் அந்த பயத்தினால தான் போய் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, நிர்மலா சீதாராமன் பற்றி நாம் பேசுறது வேஸ்ட்டு. அது வந்து எதுவுமே நடக்காது. கடைசி வரைக்கும் அவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இல்லைங்களா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜனநாயக நாட்டில் மக்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எந்த ஆட்சியாளராக இருந்தாலும். ஆனால் பல நேரங்களில் பிஜேபி அதுக்கு எதிராக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு பங்குச்சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 3% பங்குச்சந்தைகள் வீழ்ந்தது. ஒரே ஒரு நிமிஷத்தில் விழுந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் என்ன நடக்குது ஒன்றும் புரியல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டிவியில் நியூஸ் வருது, நிர்மலா சீதாராமன் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as a ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் வேற ஒருத்தர் கூட இதை பேசும்போது, ஒரு திமுக ஆதரவாளர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஒரு தமிழ்நாட்டில் வந்து அது கிடையாது, எம்எல்ஏ எம்எல்சி அப்படின்ட்டு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு, கீழ் சபை மேல் சபை. மற்ற மாநிலங்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் அது கிடையாது. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோக்சபா என்ற ராஜ்யசபா. அது எதுக்காக அதை கொண்டு வந்தாங்கன்னா, இல்லைங்களா, லோக்சபான்றது வந்து பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். ஆனால் ராஜ்யசபாவில் என்னென்னா, ஒரு துறையில் ஒரு மிகச்சிறந்த சாதனைகள்லாம் படித்து மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிறவங்க ஒரு பொதுமக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு வர முடியாது. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பும் அரசாங்கத்துக்கு தேவை. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபா மூலமாக தான் வந்தார், பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஏன்னா அவருடைய துறையில் ஒரு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவங்க துறையில் என்ன சாதனை பண்ணாங்கன்ட்டு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீட்டு, அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. இது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய ஆட்சி, அவங்க எதை வேணாலும் பண்ணலாம். அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஸோ நிர்மலா சீதாராமன் பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் வானதி சீனிவாசன் அவங்க வந்து இங்கே ஒரு எம்எல்ஏவாக நின்று பொதுமக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க அந்த தொகுதியில் இருக்கிற யாரையுமே எதிர்த்துக்க கூடாது. ஸோ இப்படி ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி, இல்லைங்களா, அதை வீடியோவாக எடுத்து அதை வெளியிட்டு, இப்போது அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி எல்லாருமே அது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். நிறைய பேர் சொன்னாங்க, சார் சோஷியல் மீடியாவில் தான் சார் இருக்குது, வெளியே போனால் ஒன்றும் இல்லை சார், இப்போ வெளியே போனால் ரோட்டில் டெய்லியாக பேசினா இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் வந்து இருக்கும். ரெண்டாவது, இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான இருக்கும் இந்த டாப்பிக்கு, பட் நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு தொழிலதிபர் அவருடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம போய் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போயிருப்பார். அவர் மன்னிப்பு கேட்டார். அதை ஒரு பொண்டாட்டிக்கிட்ட, பொண்ணு பிள்ளைகிட்ட, பேரம்பேத்திக்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார். அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருக்கும். இதை வீடியோ எடுத்து போட்டதுனால இப்போ அவங்க வீட்டில் அவங்க மனைவி, பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. இப்போ இது கண்டிப்பாக வந்து அவருடைய ஈகோவை டச் பண்ணியிருக்கும். இப்போது அந்த தொகுதியில் நாளைக்கு பின்னைக்கு பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராக நிற்கிற திமுகவோ இல்லை அதிமுகவோ அந்த கட்சிகளுக்கு இவர் தாராளமாக நிதி வழங்குவார். அப்படிதான் நடக்கும். இல்லைன்னா என்னுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. ஸோ இது உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதிகளில் டிஎம்கே கேண்டிடேட் யார் நிற்க போகிறாங்களோ 2026 அவங்களாம் உண்மையிலே அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நிதியும் வந்து நிறைய கிடைக்கும்,
டொனேஷனும் நிறைய கிடைக்கும். அவங்க பிஜேபிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது அவங்களுக்கு ஓட்டு வந்து மாறும். இது வந்து பல முனை போட்டிகள் இருக்கும் அப்படின்றதுனால அது எப்படி போகுன்றது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் இதை செஞ்சிருக்கலாம். ஆனால் வானதி சீனிவாசன் இதை செஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேருமே அரசியல்வாதியாக இருந்தாலுமே அவங்களுடைய அரசியல் வேற, இவங்களுடைய அரசியல் வேற. அவங்களுடைய அரசியல் வந்து ராஜ்யசபா அரசியல், உங்களுடைய அரசியல் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல். மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. சரி, இதுக்கப்புறம் அடுத்தது அண்ணாமலைக்கு வரும். இவர் கர்நாடக சிங்கம் அப்படின்னு ரொம்ப கெத்தாக இருந்தார். அவருக்கு உண்மையிலே வந்து கட்சியில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது, நல்ல கெத்தாக இருந்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சியினால் அவரே ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டது ஒரு சரியான விஷயம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்போ பொதுமக்கள் வந்து அண்ணாமலை கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆஸ் அ ஸ்டேட் லீடர், இந்த மாநில தலைவராக, சரி இது நடந்தது உண்மையிலே தப்புன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அடுத்த கேள்வி வருது, இந்த தப்புக்காக நீங்கள் கேட்ட மன்னிப்பு உங்கள் வாயிலிருந்து வந்ததா அல்லது உங்கள் உள்ளத்திலிருந்து வந்ததா? இது உங்கள் உள்ளத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னால் இது உண்மையிலேயே மிக 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 பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்கள் வாயிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சரி, இது வாயிலிருந்து வந்ததா உள்ளத்திலிருந்து வந்ததான்றதை எப்படி நிரூபிக்க முடியும்? அடுத்த எலெக்ஷனில் அதே தொகுதியில் அதே வானதி சீனிவாசனுக்கு இவர் எம்எல்ஏ சீட்டு பரிந்துரைத்தால் இந்த மன்னிப்பு அவர் வாயிலிருந்து வந்தது. அந்த வானதி சீனிவாசனுக்கு இந்த எம்எல்ஏ சீட் மறுக்கப்பட்டு வேற யாருக்காவது கொடுக்கப்பட்டால் அப்போ இந்த மன்னிப்பு இவர் உள்ளத்திலிருந்து வந்தது. ஸோ அண்ணாமலையோட மன்னிப்பு வாயிலிருந்து வந்ததா அல்லது உள்ளத்திலிருந்து வந்ததா அப்படிங்கிறத 2026 தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பிஜேபி. நிர்மலா சீதாராமன் பற்றி பேசிட்டோம், வானதி சீனிவாசன் பற்றி பேசிட்டோம், அண்ணாமலை பற்றி பேசிட்டோம். இப்போ பிஜேபி பற்றி வரும். ஒரு கட்சி அப்படிங்கும்போது அந்த கட்சியில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா ஸோ அதை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் என்னுடைய கருத்து, நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு கவர்னர் பதவியோ, ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் கவர்னர் பதவி தான் நிறைய கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து மக்களால் ஓட்டு போட்டு அவங்களால எந்த பதவிக்கும் வர முடியாது. அதனால் இவங்களுக்கு நேரடியாக வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கும், அது கொடுக்கலாம், ராஜ்யசபா மூலமாக கொடுக்கலாம். பட் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து 3 பேருக்கு வந்து ராஜ்யசபா மூலமாக தான் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அதனால ஒரு கவர்னர் பதவி வந்து வாரி வழங்கிடுவாங்க. ஸோ இப்படி தான் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு பிஜேபியினுடைய மகளிர் அணிக்கு தலைவியாக இருக்கிறாங்க. இந்த மகளிர் அணிக்கு தலைவியாக இருக்கிறவங்க ஒருத்தர் ஜிஎஸ்டி பேசுனதுக்கு உள்ள கொதிச்சு எழுறவங்க, மணிப்பூரில் நடந்த கொடுமைகளுக்கு, மணிப்பூரில் நடந்த கொடுமைன்னு சொல்ல முடியாது, மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமைகள், ஏன்னா அங்கே மணிப்பூரில் இன்னும் பிரச்சனை ஓடின்னு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நாளுமே இவங்க வாயை திறந்தது கிடையாது. ஸோ எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அவமானங்கள் ஏற்பட்டப்போ எதுவுமே வாயை திறக்காத இவங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சு இவர் பேசினதால, உடனே இவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க இல்லைங்களா? கேட்டால் நான் இல்லை அப்படின்றாங்க. சரி, அடுத்தது நான் அந்த கடையில் போய் ஜிலேபி சாப்பிடவே இல்லை. நான் கேட்குறேன், அவங்க ஜிலேபி சாப்பிட்டேன்னு தானே சொன்னார். ஜிலேபி சாப்பிட்டேன்னு சொன்னதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னால் கூட அதில் என்ன பெரிய, உங்களுடைய மானத்தை எப்படி அவர் வாங்கிட்டாரு? அது தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா? இல்லைங்களா? எங்க ஒருத்தர் ஜிலேபி சாப்பிட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா? நீ ஜிலேபி சாப்பிட்டது சொன்னது வந்து பெரிய தப்பு. ஆனால் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டதை நீங்கள் வீடியோ எடுத்து ஊர் பூரா வெளியிடுவீங்க, அது தப்பு கிடையாதா? அப்போ இது எதை காமிக்குதுன்னா உங்களுடைய ஆணவத்தை காமிக்குது. ஸோ அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் மத்திய அமைச்சராகட்டும், வானதி சீனிவாசன் ஆகட்டும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க, அது எப்படி இருக்குது. அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிஜேபியும் வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன வாரம் தான் வந்து விஜய் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாரம் ஆக்சுவலாக அந்த பிஜேபி என்னென்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் கால் ஒன்றுறதுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல வீடியோ போட்டுட்டோம். அடுத்த வீடியோ வந்து அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம போடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.